எல்லாருக்கும் இந்த நாட்டாமையோட வணக்கம். நான் நடந்து வந்தா சந்தனம் மணக்கும். டேய் கணக்கு புள்ள என்றா பிராது ஐயா நிக்கிறானே தகராச்சு. ஹோட்டலுக்கு பலகாரம் வாங்க போனா ஹோட்டல்காரன் பலகாரத்தை தனித்தனியா கட்டி பையில போட்டு கொடுத்தான். அவனை அடிச்சு விட்டாங்க. அட கிழக்கு பயலே. அப்புறம் பூ வாங்க பூ கடைக்கு போனா பூக்காரம்மா பூவை பையில போட்டு கொடுத்தாங்க. அவங்களையும் அடிச்சு விட்டாங்க. அட வெட்டி பயலே. அப்புறம் காய்கறி வாங்க கடைக்கு போனா கடைக்காரன் வெங்காயம் தனியா தக்காளி தனியான்னு எல்லாத்தையும் தனித்தனியா பையில போட்டு கொடுத்தாங்க. அவனையும் அடிச்சு விட்டாங்க. அட ரவுடி பயலே. ஏண்டா தகராறு தங்கராசு மனசுல என்ன பெரிய புரூஸ்லின்னு நினைப்பா? பையில போட்டு கொடுத்தா கையில வாங்காம அடிச்சிருக்க. ஐயா பையன்னு சொல்றாங்களே அது எந்த பையன்னு கேளுங்க. கணக்கு புள்ள என்ன பையிடாது? ஐயா அது பிளாஸ்டிக் பையங்க. சரியா தானே கொடுத்துருக்கான். அப்புறம் ஏண்டா அடிச்ச? சரியில்லைங்க. பலகாரம் வாங்க பாத்திரம் இருக்கு, பூ கட்டி கொடுக்க காகிதம் இருக்கு, காய்கறி வாங்க திடல் பை இருக்கு, மல்லிகை வாங்க துணிப்பை இருக்கு, அப்புறம் பிளாஸ்டிக் பை எதுக்கு? ஏண்டா பிளாஸ்டிக் பைய யூஸ் பண்ணா என்றா தப்பு? ஐயா பிளாஸ்டிக் பைய ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு குப்பையில போட்டுட்டா அது மக்காம மழை தண்ணியும் மண்ணுக்குள்ள விடாம பாழாக்கிடும். அப்புறம் விவசாயம் ஏது? பசிச்ச வயிறுக்கு சோறு ஏது? என்றா அதான் நம்ம ஊர்ல விவசாயம் பாழாயிடுச்சா? இனிமேல நம்ம ஊர்ல பிளாஸ்டிக் பைக்கு பதிலா மக்கற பேப்பர் பை, துணி பை, சணல் பைய தான் யூஸ் பண்ணணும். இது இந்த நாட்டாமையோட தீர்ப்புடா. பிளாஸ்டிக் தேவையா? மாத்தி யோசிங்க, வாழ்க்கை ஈசிங்க.